வெள்ளை சர்க்கரை, மைதா, அதற்கான வழி அப்போ இல்ல. அந்த உணவு உங்க உடலுக்கு நிச்சயமா நஞ்சாதான் மாறும். சில வார்த்தைகளை மட்டுமே முழுமையா நம்புறது. கொஞ்சம் யோசிங்க. சில விஷயங்களை பார்த்து கண்மூடித்தனமா பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். எல்லாருமே இப்ப இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டோம். அதிகப்படியான உடற்பயிற்சி உடலுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இந்த உணவை வந்து உங்களால சாப்பிட முடியாம போனதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. வணக்கம், நான் நான்சி மெர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மென்னா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்குதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி பார்க்க போறோம். உடலையும் ஆரோக்கியத்தையும் பற்றிய புரிதல் உள்ள மக்கள் செய்யற தவறுகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் தவறு, எது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த விஷயத்தை முற்றிலுமா தவிர்க்கிறது. இப்போ அவங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டான்னு நினைக்கலாம், மைதா வேண்டான்னு நினைக்கலாம். அதே நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான சில எண்ணங்கள் இருக்கும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த விஷயம் வந்து தவறா தோணுது, எனக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை முற்றிலுமா தவிர்க்கிறது. இப்படி நினைக்கிறவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்து ஒரு காஜு கத்லியை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணலாம், இல்லைன்னா ஒரு வெளியில ஏதாவது ஒரு ஜூஸ் பார்த்தோன்னே குடிக்கணும்னு தோணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வெளியில ஒரு ஜங்க் ஃபுட்டை பார்த்தோன்னே ஒரு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தோணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த பார்த்தோன்னே தோணுது அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லாத பட்சத்தில் இப்போ வந்து நீங்க அதுக்கு மாற்றா உங்களால உடனே வேற ஏதோ பண்ணிக்க முடியும். அந்த நேரத்துல உங்களுக்கு தோன்ற நேரம் நீங்க உடனடியா உங்க வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா அதுக்கே மாற்றா அவங்க கிட்டயே எனக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுங்கன்னு உங்களால கேட்க முடியும். அந்த ஜூஸ்க்கு ஒரு நாட்டு சக்கரை போட்டு கொடுங்கன்னு கேட்க முடியும். இல்ல நீங்க வீட்டுக்கு உடனே போய் உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியமான ஏதோ ஒரு நூடுல்ஸ் எடுத்து நீங்க பண்ணி சாப்பிட்டுக்க முடியும். அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, எனக்கு இதை சாப்பிடணுன்ற தோணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை தவிர்க்கிறதுக்கு, எண்ணத்தை வந்து தீர்த்துக்கிறதுக்கு, அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான வழி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா அதற்கான வழி அப்போ இல்லை. நீங்க உங்களுக்கு அதை சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. நீங்க வேற எங்கேயும் போய் அந்த ஒரு ஆசையை தீர்த்துக்க முடியாது. அது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நீங்க அதை சாப்பிட்டே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கும் போது ஒரு வெறுப்போடையும், ஐயோ என்னால இது தவிர்க்கவும் முடியல, ஆனா இதை சாப்பிட்டே ஆகணுன்ற ஆசையும் எனக்கு வந்து அதிகமா இருக்கு, ஆனா இது நல்லதில்லை அப்படின்னு நீங்க ஒரு உணவை எடுத்துக்கிட்டு இது நல்லதில்லை, இது வெள்ளை சர்க்கரையா இருக்குது, இது இனிப்பு அதிகமா இருக்குது, இது வந்து அது கலந்துருக்காங்க, இது கலந்துருக்காங்க, நீங்க அந்த உணவை பார்த்து நீங்க யோசிச்சுக்கிட்டே அதை சாப்பிட்டா அந்த உணவு உங்க உடலுக்கு நிச்சயமா நஞ்சாதான் மாறும். அதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆசையை தவிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லாத பட்சத்துல என்றோ ஒரு நாள் நீங்க அதை சாப்பிடும்போது ஒரு மனதுல ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம மகிழ்ச்சி, ஆமா இது வெள்ளை சக்கரை தான் போட்டிருக்காங்க, ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சாப்பிடுங்க. சரிங்களா? இதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, அது சரிதான் அப்படின்றத பத்தி நான் இங்க பேச வரல. என்றோ ஒரு நாள் நீங்க அதை பண்ணக்கூடிய நேரம் வருது அப்படின்னா நீங்க அதை ஒரு வெறுப்போட செய்யாதீங்க. அது ஒரு வேண்டா வெறுப்பா இதுல அது இருக்கு இது இருக்குன்னு ஒரு எண்ணத்தோடையே, நெகட்டிவ் எண்ணத்தோடையே நீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இரண்டாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருட்களோட லேபிள்ல இருக்கிற சில வார்த்தைகளை மட்டுமே முழுமையா நம்புறது. உதாரணத்துக்கு லோ ஃபேட், சுகர் ஃப்ரீ, ஆர்கானிக், இந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க. இந்த வார்த்தைகள் எழுதிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு செயற்கையான பதப்படுத்திகளும் இல்ல செயற்கையான நிறமூட்டிகள் இல்ல அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? நம்ம வந்து அதை கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க அதுல இன்கிரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளோட லேபிள்லயே வந்து உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் அதுல சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா, அதை வாசிச்சு பாருங்க. அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு சில விஷயங்கள் இன்னும் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல சில நேரங்கள்ல மேலும் பல மற்றும் சில, அதுக்கப்புறம் சில மசாலா பொருட்கள் மொத்தமா கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா சில அரோமா பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸெட்ரா சோ ஆன் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. அதுல வேற பொருட்கள் சேர்த்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது நம்பகமான இடமான்னு பாருங்க. நீங்க அதை செய்யற இடத்த நீங்க பாத்திருக்கீங்களா, அதை செஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. இல்ல அதுல எல்லா இன்கிரீடியன்ட்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. மேலும் பல அந்த மாதிரி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ நம்ம லேபிள்ஸை மட்டுமே முழுமையா நம்ப முடியாது. அந்த லேபிள்ல லோ ஃபேட் போட்டிருந்துச்சு அதனால அது அப்படிதான் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. இதையும் கொஞ்சம் கருத்துல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். வெறும் அந்த லேபிள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டுமே முழுமையா நீங்க நம்பி லேபிள்ல போட்டா அது சரி அப்படின்னு நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். மூன்றாவது தவறு,
அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை தவிர்த்தல். எனக்கு அரிசி உணவே வேண்டாம், எனக்கு எண்ணெயே வேண்டாம், கார்ப்ஸே வேண்டாம், கார்போஹைட்ரேட்டே எனக்கு வேண்டாம், ஃபேட் வேண்டாம், எனக்கு அந்த இது வேண்டாம், இந்த இது வேண்டாம்னு சொல்லி சில விஷயங்களை பார்த்து கண்மூடித்தனமா எல்லாத்தையுமே முற்றிலுமா தவிர்க்கிறது. இப்படி தவிர்க்கும் போது நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து ரொம்ப பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். எண்ணெயே வேண்டாம் அப்படின்னா உங்களுடைய மூட்டுகளுக்கெல்லாம் வந்து அந்த உராய்வுத்தன்மை, உயவுத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லூப்ரிகேஷன், அதை யார் கொடுக்கறது? அப்ப அந்த எண்ணெயை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அந்த எண்ணெயை எடுத்துக்கிறதுல தப்பு இருக்கா, எந்த இடத்துல அது வந்து தப்பு இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்க மனசுக்கிட்டேயே அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஒரு பொருளை நம்ம முற்றிலுமா வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறதுக்கு முன்னாடி அந்த உணவு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களால எடுத்துக்கப்பட்டுச்சா, அதை சாப்பிட்டாங்களா, இப்ப நீங்க அதுக்கு பதிலா நீங்க என்ன மாற்றி எடுத்துக்கிறீங்க, அந்த மாற்றானது இங்க பயன்படுத்தப்படுதா, இல்ல வேற எதுவும் தேசங்கள்ல பயன்படுத்தப்படுதா, வேற பகுதிகளில் பயன்படுத்தப்படுதா, அது இந்த பகுதிக்கு சரியா வருமா, இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இங்க இருக்க அரிசியே வேண்டாம்னா அப்ப வந்து நீங்க கோதுமையை எடுத்துக்கிறது சரியா இருக்குமா, கோதுமை வந்து குளிர் பிரதேசத்துக்கான உணவா இல்லைன்னா வந்து வெப்ப பிரதேசத்துக்கான உணவா, இது எல்லாமே நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா முழுமையா நம்பி அதை அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணாதீங்க. இப்ப அரிசி உணவே வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த அளவு தான் எடுத்துக்க முடியும். நீங்களே ஆசைப்பட்டாலும் நிறைய எடுத்துக்க முடியாது. அது வந்து முழுமையா வந்து மேல் தோல் வந்து சிவப்பா இருக்கும். அது நீங்க வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் வெந்து அப்படியே மொட்டு மொட்டா அப்படி பிரிஞ்சு 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 இவ்வளோ சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே நீங்கள் வெள்ளை சாதம் இவ்வளோ சாப்பிட்றதுக்கு சமானமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாற்றுகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட தெளிவுபடுறதுக்கான வழிகளை பாருங்கள். 4வது தவறு, அதிகப்படியான உடல் பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கட்டுப்பாடான உணவு முறைகள். நம்ம வந்து ஒரு முயற்சி தான் செய்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறது தவறுன்னு நான் சொல்ல வரலை. இப்போ வந்து நம்ம வேலைகள் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது உடற்பயிற்சி செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியாகட்டும் இல்லைனா ஒரு ஆணாகட்டும் 2 பேருக்குமே வேலைகளே உடற்பயிற்சியாக இருந்தது. வீட்டை துடைக்கும் போதும் சரி, ஒரு ஆட்டுக்கல்ல ஆட்டும் போதும் சரி, அம்மிக்கல்ல ஆட்டும் போதும் சரி, இந்த மாதிரி அவங்க செய்யும் போது ஒரு பெண்மணிக்கு உடற்பயிற்சியாக மாறிடுது. ஒரு ஆணுக்காகட்டும் அவங்க வெளியே போயிட்டு வரும்போது ஒரு களை எடுக்கிறதாகட்டும், வெளியே போய் வேலை செஞ்சு அந்த மண்வெட்டியில வேலை செஞ்சு வரும்போதோ இல்லைன்னா வேற எங்கேயாவது வேலைகள், தச்சு வேலையாகட்டும், மர வேலைகளாகட்டும், எந்த வேலைகள் ஆனாலும் ஒரு ஆணுக்காகட்டும் வேலையே உடற்பயிற்சியா வந்து மாறிடுது. ஆனா இப்போ அது மாதிரி இல்லை. எல்லாருமே இப்ப இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டோம். வேலைகள்ன்றது நம்மளுடைய தின வாழ்க்கையில நிறைய மாறி போச்சு. அப்ப மாறும்போது எல்லாருக்கும் உடற்பயிற்சிங்கிற ஒண்ணு தேவையா மாறிடுச்சு. சரி, அப்ப உடற்பயிற்சின்ற ஒண்ணு தேவையா மாறிடுச்சு அப்படின்னா அந்த உடற்பயிற்சியை அதிகப்படியான உடற்பயிற்சியா செய்யும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கல்ல ஆட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பூ பறிக்கிற வேலையா இருந்தா கூட நம்ம முழுமையா அந்த கவனத்தை அந்த இதுல செஞ்சா மட்டும்தான் அதை சரியான விதத்துல செய்ய முடியும். நீங்க இப்ப ஆட்டுக்கல்ல ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கவனம் வேற எங்கேயோ சிதறி போகுதுன்னா உங்களை அறியாம நீங்க உள்ள தள்ளும் போது உங்க கையையும் சேர்த்து நீங்க அதுல நச்சுப்பீங்க. சரிங்களா? அப்ப நீங்க அதை முழுமையா கவனிச்சு தான் அதை பண்ணி ஆகணும். அதை கவனத்தோடு அதை கவனிச்சுட்டே தான் நீங்க ஆட்டுவீங்க. அப்போ உங்களுடைய இடது கையையும் நீங்க கவனிக்கணும், வலது கையையும் நீங்க கவனிக்கணும், அந்த கல்லு சுத்தி வரதையும் கவனிக்கணும். அப்போ முழுமையா உங்களுடைய கவனம் அங்க இருக்கும். உங்களுடைய சுவாசமானது ரொம்ப சீரான நிலைமையில இருக்கும். இந்த மாதிரி சுவாசம் சீராகவும் உங்களுடைய கவனம் முழுமையாகவும் அது இருக்கும் போது அது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அது வந்து ஒரு தியானம் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது தியானம் மாதிரி மாறும் போது அதுவே உங்க உடலுக்கு ஒரு சீரான ஒரு உடல் பயிற்சியா மாறிட்டு இருந்தது. இப்ப நீங்க உடற்பயிற்சின்னு சொல்லி ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, ரொம்ப ஃபாஸ்டா அதை செய்யணும், நான் வந்து வேக வேகமா நடந்தாதான் அது உடற்பயிற்சின்னு நினைக்கிறாங்க, வேக வேகமா அந்த ஒரு இதை தூக்குனாதான் அது வந்து இதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்களுடைய மூச்சானது சீரான நிலையில இல்லாம ரொம்ப ஒரு வேகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப வேகமா அது நடந்துட்டு இருக்கு, வேக வேகமா அடிச்சுட்டு. நிதானமான உடற்பயிற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க. நடக்கிறதே ஆனாலும் கூட நிதானமா நடங்க, பொறுமையா நடங்க, அப்படியே வக்குன்னு நடக்காதீங்க. அதிகப்படியான உடற்பயிற்சி உடலுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அதுக்கான தெளிவும் கிடைக்கும். அதே நேரம் கட்டுப்பாடான உணவு முறைகள், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இதுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணவுகளை நீங்க குறைச்சு 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 அது உங்க உடலுக்கு வந்து நல்லது மட்டும் செய்யாது, அது நிறைய தீங்குகளையும் செய்யும். உங்களுக்கே தெரியாம அதை செஞ்சுட்டு இருக்கும். கொஞ்சம் அதை பத்தி யோசிங்க. என்ன உணவுகள் சாப்பிட்றீங்க, கொஞ்சோன்னு சாப்பிட்றீங்கனாலும் என்ன சாப்பிட்றீங்கன்னு கவனிங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்டடான டயட்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் உடல்நிலையை மேலும் மோசமாக்காதீங்க. 5வது தவறு, கலோரி வகைகளை அதிகப்படியாக சார்ந்து இருக்கிறது. ஒரு இட்லியை எடுத்து வச்சுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு,
அந்த இட்லி அந்த நேரத்துக்கு தேவையா, அதுக்கு பசி இருக்குதா, அதுக்கு தொட்டுக்க வச்சிருக்க சட்னியோட ருசி அந்த நேரத்துல தேவை இருக்கா, அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த இட்லியில எவ்வளோ கலோரி இருக்கு, நீங்க வந்து அதுக்கெல்லாம் இப்போ மொபைல்ல ஆப்ஸ்லாம் நிறைய வச்சுட்டு அதை ஃபாலோ பண்றாங்க. நான் இன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்டேன், அதோட கலோரி எவ்வளோ அப்படின்னு கவனிக்கிறாங்க. உங்க வீட்ல இருக்கிற இட்லி பாத்திரத்தோட சைஸ் வந்து அந்த மொபைலுக்கு தெரியுமா? உங்க அம்மா வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி இட்லி சுட்டாங்களா, இல்ல 2 கரண்டி மாவு எடுத்து இட்லி சுட்டாங்களாங்கிறது அந்த அந்த மொபைலுக்கு தெரியுமா? இல்ல உங்க அம்மா வந்து பாரம்பரிய அரிசியில அந்த இட்லியை சுட்டாங்களா, இல்ல திணை மாவுல அந்த இட்லியை சுட்டாங்களா, அதான் சிறுதானியங்கள்ல இந்த மாதிரி மாத்தி அந்த இட்லியை சுட்டாங்களா, இல்ல வெறும் அரிசியில தான் அந்த இட்லியை சுட்டாங்களாங்கிறது அந்த மொபைலுக்கு தெரியுமா? அந்த சட்னிக்கு நீங்க ஒரு கப்புன்னா நீங்க எந்த அளவு கப்பு நீங்க வச்சிருக்கீங்கிறது அதுக்கு தெரியுமா? நீங்க சாப்பிடும்போது அந்த இட்லியோட வெயிட்டை பார்த்து அந்த வெயிட்டை வந்து நீங்க மொபைல்ல என்ட்ரி போடுவீங்களா? அப்படி சாப்பிட்ற உணவு உங்க உடம்புல வந்து ஒட்டுமா? இதெல்லாம் யோசிங்க. நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்குமே நான் இத்தனை ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன், என்னோட கலோரி வந்து இவ்வளோ வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மொபைலை பார்த்து நம்ம நினைக்கிறோமே, இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நம்மளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம உடம்ப பார்த்துக்கிறத விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? நம்ம வந்து மொபைலை நீ என்னை பார்த்துக்கோன்னு மொபைல் கிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம பார்க்க மாட்டோம்ல, நம்ம மொபைலே பார்த்துக்கோன்னு சொல்லிடுவோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கலோரி எவ்வளோ சாப்பிட்றோம், கலோரி எவ்வளோ பேர்ன் பண்றோம், இது எல்லாமே நம்ம உடம்பு வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டே இருக்கு. நம்ம அது எல்லாத்தையுமே கவனிக்கிறத விட்டுட்டு இந்த நம்பர்ஸை வந்து முழுமையா சார்ந்து இருக்க பழகிட்டு இருக்கோம். இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கலோரி அளவுகளை ரொம்ப அதிகமா சார்ந்து இருக்காதீங்க. உணவு அந்த நேரத்துல பிடிச்சிருக்கா, அதை சாப்பிட முடியுதா, அதுக்கு பசி இருக்குதா, அதை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு தேவையான அளவு பசி இருக்குதா, அந்த ருசி அந்த சுவை உங்களுக்கு அந்த நேரத்துல தேவையா இருக்குதா, அது நல்ல சுவைதானா, அந்த ருசியில செயற்கையா எந்த சுவையூட்டிகளும் இல்லாம இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனிச்சுட்டு நீங்க வந்து உணவை வந்து மகிழ்ச்சியோட எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. 6வது தவறு, மனது மற்றும் உணர்ச்சியோட ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நீங்க ஒரு நல்ல பசியில இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இலையில வந்து ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ சாப்பாடு வச்சாலும் அவ்வளவையும் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ பசி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பசியில இருக்கீங்க, உங்களுக்கு இலையில எல்லாமே பரிமாறவும் பட்டுருச்சு, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசையா போய் உட்காடுறீங்க. ஆனா அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிற நேரம் உங்களை வந்து யாராவது ரொம்ப பேடா அசிங்கமா உங்களை வந்து திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட தோணுமா? உங்களுக்கு அந்த அந்த உணவை எடுத்து அதை சாப்பிட தோணுமா? இந்த சாப்பாடை சாப்பிட்டா உங்களை வந்து ரொம்ப அசிங்கமா திட்டிடுறாங்க, இல்லைன்னா உங்க கூட ரொம்ப சண்டை போடுற அளவுக்கு உங்களை வந்து பேசிடுறாங்க, அந்த நேரத்துல உங்களால அந்த உணவை சாப்பிட முடியுமா? முடியாது. உங்களுக்கு வந்து அந்த பசியே காணாம போன மாதிரி ஆயிடும். அப்ப அந்த உணவை வந்து உங்களால சாப்பிட முடியாம போனதுக்கு காரணம் என்ன? உங்க மனது வந்து அந்த இடத்துல அமைதியற்று போயிடுச்சு. அமைதியற்று உங்களுக்கு ஒரு கோப உணர்ச்சி வந்துருச்சு, இல்ல ஒரு வருத்தம் உணர்ச்சி வந்துருச்சு, உங்களுக்கு பசியே இல்லாம காணாம போன மாதிரி ஆயிடுச்சு. மனதுக்கும் உணவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நம்ம அது யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. உணவுன்னு ஒன்ன சாப்பிட்டுட்டா மனதை என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்க உணர்ச்சிகள், நீங்க ஒரு மிகப்பெரிய ஆசையோட இருக்கிற நேரம் உங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு உணவுன்னு நினைப்பீங்க, இல்லைன்னா இது வந்து செமிக்காது, இது நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ரொம்ப ஒரு உணர்ச்சியோட இருக்கிறீங்க, ரொம்ப சாப்பிடணுன்ற ஒரு ஆசையோட இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க மகிழ்ச்சியோட சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பா செமிச்சிரும். எப்படி செமிக்குது? ஏன்னா அந்த மனசு வந்து அதை ஏத்துக்குச்சு, சந்தோஷமா அதை சாப்பிட்றீங்க, அதனால அது செமிச்சிருது. தொடர்ந்து இதே மாதிரி நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. உங்க மனதுக்கும் உங்க உணர்ச்சிகளுக்கும் உங்க உணவுக்கும் உங்க உடலுக்கும் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை புரிஞ்சுக்கோங்க. உணவை மட்டுமே மாத்திட்டு என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்பெல்லாம் குட்டி குழந்தைங்க கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவ்வளோ பெரிய வார்த்தை, அதை எல்லாரும் ரொம்ப எளிமையா பயன்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க, அந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம், அந்த அளவுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, ஏன் அதை நம்ம பயன்படுத்துறோம், இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம நிறையா மனதை பற்றின புரிதல் வேணும், அதை பற்றின தேடுதல் கொஞ்சம் வைங்க. எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 7வது தவறு, நவநாகரீக உணவு முறைகளை கண்மூடித்தனமா பின்பற்றுவது. இப்போ நிறைய டயட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர்லாம் வேற வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேர் வந்து வச்சு ஃபாலோ பண்ணிட்டா அது சரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலாக வேற ஒரு உணவை சாப்பிடுவேன்னு சொல்லி நிறைய மாற்றுகள் கூட வச்சுக்கிறாங்க. அந்த மாற்று உணவுகள் எல்லாமே இங்க இருக்கிற உணவா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உணவா, உங்களுக்கு உடலுக்கு தகுந்த உணவா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். ஏதோ ஒரு சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோலையோ இல்லை நேரில் பார்க்குற யாரோ ஒருத்தர் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த உடல் எடை குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணும்போது
அவங்க என்ன மாதிரி மனநிலையில இருந்தாங்க, அவங்க எந்த மாதிரி வேலைகள் செய்தாங்க, அவங்க எடுத்துக்கிட்ட உணவுகள் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் கிடைச்சது, இயற்கையான உணவா கிடைச்சதா இல்லை எந்த மாதிரி கிடைச்சது, இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த உணவை எடுத்துக்கிறதுக்கு, அந்த அந்த டயட்டை அவங்க ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு இருந்த சூழ்நிலைகள் வேற, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வேற. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசிக்கணும். ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கண்மூடித்தனமா ஒரு 40,000 50,000 பேர் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம அதை உண்மையாவே ஃபாலோ பண்ணா அது நமக்கு சரியா இருக்குமா, நம்மளுடைய உடல்நிலைக்கு அது தகுந்தது தானா. இப்போ நீங்க வந்து வேலை அளவை அதிகமா செஞ்சுட்டு அவங்க சொன்னாங்கிறதுக்காக குறைந்த அளவு டயட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க, குறைந்த அளவு உணவுகளை எடுத்துக்கிறீங்கன்னா உங்க உடல்நிலை பாதிக்கப்படும் இல்லையா. நம்ம அதை யோசிக்கணும். கண்மூடித்தனமா எந்த ஒரு நவநாகரிக உணவு முறைகளையும் பின்பற்றாதீங்க. நிறைய பேர் வச்சு கூட இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் பேலியோ டயட்டு, நிறைய சொல்லி பண்ணுறாங்க. அதுக்கு சரியான முறையில் உங்களுக்கு நடத்துனர் யாரும் இருக்காங்க, சொல்லித்தரதுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் யாரும் இருக்காங்க, அதை நீங்கள் சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் வந்து இந்த டயட்டில் எனக்கு இந்த பொருள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பொருள் இங்கே இருக்குமானே தெரியாது, அதை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும்னு. அந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு அது கூடவே வந்து 3 வேளை உணவு வேணும்னு சொல்லி 3 வேளை உணவையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நான் வந்து தவறுன்னு சொல்ல வரேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் புரிஞ்சு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்றதை பற்றி யோசிங்க. இந்த தவறுகளை பற்றி நம்ம பேசும்போது யாருக்காவது வேற யாரோ ஒருத்தர் ஞாபகம் வருதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய உடலை பற்றிய, மனதை பற்றிய விழிப்புணர்வு பதிவுகள் நம்மளுடைய காணொலியில் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி.